கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு நாள் நெருங்க நெருங்க புதிதான யுக்திகள், பிரச்சாரங்கள், குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் அப்படின்னு இருக்க போது வாக்காளனினுடைய மனநிலை எப்படி கட்டமைக்கப்படுகிறது, தேர்தல் களம் எப்படி இருக்கிறது, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த சுற்றுலா எடுக்கணும்னு நினைக்கிறேன். நாடாளுமன்றத்தில் நான் முன்பு சொன்னது மாதிரி ஒரு வீழ்ச்சியை சந்திக்குது. பல இயக்கங்கள், சிறு குறு குழுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தாங்க. அது முன்பு இருந்த ஈழ ஆதரவு அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவங்களுக்கான பேஸை இழக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் மீட்கப்பட்டு விட்டதா? ஏன்னா இன்னொன்று, பல முனைகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது. அதாவது ஜெயலலிதாவுக்கு மைனஸ் தான் கருணாநிதிக்கு ப்ளஸ்ஸு. ஜெயலலிதா பொறுத்தளவில் நெகட்டிவ் ஓட்ஸில் தான் இதுவரை அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 2001 சரி, 2011 சரி, ஒரு திமுகவை வீழ்த்தணும், திமுக அணியை வீழ்த்தணும்னு சொல்லும்போது ஒரு ஓவர்வெல்மிங் எந்தூசியாசம் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தது. பட் அதே வேளையில் அவங்க கவர்மெண்ட்டில் இருந்து தேர்தலை சந்திக்கும் போது 96 விட்டுருங்க, அது மிகப்பெரிய ஒரு இது. 2006 கூட அவங்களால ஒரு 34% ஓட்டை தான் அவங்க மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. அப்போ கூட அவங்களுக்கு மதிமுக ப்ளஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்றவங்களாம் இது பண்ணி டோட்டலாக ஒரு 40% வந்தாங்க. இவங்க ஸ்ட்ரென்த் ஒரு 34-35 இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் ஏடிஎம்கே தான். இண்டிவிஜுவல் ஏடிஎம்கேயோட பாசிட்டிவ் ஓட்ஸுங்கிறது 30-35% மேலே இல்லை. அதான் இண்டிவிஜுவல் ஏடிஎம்கேக்கு. அதே ஏடிஎம்கேக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக நெகட்டிவ் ஓட்ஸை என்ஜாய் பண்ணி வரும்னா அது இட் வில் கோ அப் டு 40 ஆர் சம்திங். பட் இப்போ உங்களுக்கு இன்கம்பன்சி பாசிட்டிவ் ஓட்ஸை மட்டும்தான் பார்த்து இது பண்ண முடியும். பாசிட்டிவ் ஓட்டில் ஜெயலலிதா 3 தடவை ஆட்சிக்கு வந்தாங்களா, இதுவரை வரல. இப்போ பாசிட்டிவ் ஓட்டில் வருவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அடுத்தபடியாக 2011 பொருந்தா கூட்டணியில் உள்ள விளைவுகளை திமுக சந்திச்சு, திருமாவளவனும் ராமதாஸும் ஒரே அணியில் இருந்தனால எலி தவளை நட்பாகி அவங்களும் ஓட்டு போடலாம், மற்றவங்களும் எதிராக போயிட்டாங்க. அந்த ஒரு இதை சந்திச்சுது. அடுத்தபடியாக மதுரையில் திமுக லோக்கல் லீடருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலையை ஜெயலலிதா உருவாக்குனாங்க, திருச்சியில் உருவாக்குனாங்க, சேலத்தில் உருவாக்குனாங்க. இப்படி ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பலையை அன்னைக்கு திமுக சந்திச்சு. அதே மாதிரி காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில் இருந்தனால காங்கிரஸுக்கான எதிர்ப்பலையும் திமுக சந்திச்சு. இப்போ அந்த ரெண்டு இதுவுமே இல்லை. அது பூட்டி சார்ந்த அதர் லக்குங்கிற மாதிரி இந்த ரெண்டு இதுவுமே திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ இந்த சூழ்நிலைகள் திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. ஆழி செந்தில்நாதன், அதிமுக தரப்பில் ஒரு பார்வை, ஒரு சாதாரண அதிமுக தொண்டனுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நம்பிக்கை அப்படின்றது நான் விமர்சன பூர்வமாக தான் வைக்கிறேன். எங்களுக்கான ஓட் பேங்கை நாங்கள் ரீடைன் பண்ணாலே போதும், பல முனை போட்டி நடந்துட்டு இருக்கு, அதனால திமுக கடந்த முறை 25 விழுக்காடிலிருந்து 35 வருவது சாத்தியம் இல்லை, அதனால எங்களுக்கு வெற்றி நிச்சயம், ரொம்ப செக்யூர்டா தான் இருக்கும் அப்படின்ற இடத்துல திமுகவின் நிலை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக சேர்ந்தவங்க இன்னும் அதே நிலையில தான் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. திமுகவை பொறுத்தவரையில் ஒரு 2 ஃபேக்டர் நம்ம யோசிக்கணும். அவர்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்காகவும் 2 பெரிய தோல்விகளை அவங்க ஏற்கனவே அடைஞ்சிருக்கிறாங்க. 2011 14. இப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவங்க ஆட்சியில் இல்லை. அவங்க மேலே ஒரு எதிர்ப்பு உணர்வு அப்படிங்கிறது பழைய குற்றச்சாட்டுகளை கண்டினியூ பண்ணி தான் நீங்கள் பேச முடியுமே ஒழிய புதுசாக பெரிய அளவுக்கு ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி மாதிரியான ஒரு பிரச்சனை இன்னைக்கு திமுக இல்ல. திரு ஆழி செந்தில்நாதன், இப்போ புதிய வாக்காளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இதில் குறிப்பாக நான் சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல இவர்கள் உனக்கு தகுதி இருக்குதா, அவங்க உங்களுக்கு தகுதி இருக்கிறாங்கன்னு பேசுற இடத்துல இன்னொரு மாற்று தரப்பு உங்க 2 பேருக்குமே அந்த தகுதி இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இல்ல அந்த ஆப்ஷன் நான் பேசுறேன். நான் இந்த முதல்ல அதை சொல்ல வரேன். அதாவது 2 ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் என்னன்னா, இப்போதைக்கு அந்த பழைய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் மட்டும் திமுகவை எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க. 2வது நீங்க சொல்ற பாயிண்ட்டும் முக்கியமானது. அதாவது திமுக அதிமுக 2 பேரும் வேணாம் அப்படின்னு சொல்றதுல 2 பிரிவினர் இருக்கிறாங்க. ஒரு பிரிவினர் நீண்ட காலமாகவே திராவிட இயக்கம், திராவிட கட்சிகள் மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வின் அடிப்படையில் இவங்க 2 பேரும் வேணான்னு சொல்லக்கூடியவங்க. இன்னொரு பிரிவினர் இவங்க தேங்கி போயிட்டாங்க, இவங்க முடங்கி போயிட்டாங்க, இவங்க ஊழல்வாதிகளாக மாறிட்டாங்க, இனிமேல் இதுக்கு அடுத்த லெவலில் தமிழ்நாட்டை கொண்டு போகிறதுக்கான, தமிழ்நாட்டுடைய இன்றைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான தகுதி இவங்க 2 பேருக்கும் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்க எந்த ஒரு அணியில் இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய குரூப் இவங்க தான் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா, இப்படி சிந்திக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வயபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. இப்படி சிந்திக்கக்கூடியவங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் மக்கள் நல கூட்டணி கூட அந்த ஸ்பேஸை நிரப்பலை. அவங்க அங்கே 2 இடங்களிலும் இல்லாதவர்களுடைய கூட்டணியாக அது பின்னாடி மாறி போச்சு.
இப்போ என்ன சிக்கல்னா இந்த மாதிரியான சமயங்களில் வந்து பழைய எலக்டோரல் கால்குலேஷன் அப்படியே ஒர்க் அவுட் ஆனாவே அது திமுக சாதமாக தான் போயிருக்கும். அதாவது அந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த ரெண்டு தரப்புலையும் பெரிய அளவு கூட்டணியும் கிடையாது. நீங்கள் அதையும் பார்க்கணும். திமுகவுக்கும் பெரிய கூட்டணி இல்லை, அதிமுகவில் கூட்டணினே சொல்ல முடியாது. ஒரு 4 பேருக்கு மட்டும் சீட்டை கொடுத்து அவங்க சின்னத்தில் நிற்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த பலத்தின் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக நீங்கள் இந்த ரவுண்டில் நீங்கள் டிஎம்கே பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால 2 விஷயம். ஆன்டி இன்கம்பன்சி கடைசி வாரத்தில் ஒர்க் அவுட் ஆனால் அது திமுகவுக்கு சாதகமாக போகும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான வாக்குகள் ஒரு பிரிவு மக்கள் நல கூட்டணிக்கு விழுந்தாலும் கூட உத்வேகமாக ஒரு ஸ்பேஸை வந்து யாருமே கிரியேட் பண்ணாதனால அதனுடைய இம்பாக்ட் பொதுவாக கம்மியாக இருக்கும். பொதுவாக கம்மியாக இருக்கும். திரு பாலு, தொடர்ந்து வைக்கப்பட்டது இந்த களம் என்பது திமுக அதிமுக இதற்கு இடையிலான போட்டி அப்படின்றப்ப பல தரப்புகளில் திமுக 3வது இடத்துக்குன்னு பலரும் பல அணியிலிருந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த எதிர்ப்பு அலைகளை கேபிட்டலைஸ் பண்ணுறது அப்படின்னா அது திமுகவாகத்தான் இருக்கும் அப்படின்றாங்க. இல்லை, இது வந்து ஒரு மனப்போக்குங்க. எப்படின்னா இது வந்து அதாவது ஊடகங்களும் பொதுவாக நம்ம ஊடகங்கள்னால் நான் வந்து இங்கே இருக்கிற செய்தியாளர்களை சொல்ல, ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் உருவாக்குகிற ஒரு கருத்து அது. திமுக விட்டா அதிமுக தான், அதிமுக விட்டா திமுக தான் என்று ஒரு கருத்து உருவாக்கப்படுகிறது. ஆனால் சாதாரண மக்கள், சாதாரணமாக இருக்கிற ஒரு லேமன், அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் தான் பாதிக்கப்படுகிற போது நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுக்கு நிறையா அவங்களுக்கு இருக்குது. இது வந்து இப்போ உடனே திமுக விட்டா அதிமுக விட்டா அது பிறகு திமுக தான் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலைக்கு வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இப்போ செந்தில்நாத் வரை சொல்லும்போது சொன்னார், எப்படின்னு சொன்னால் அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்று நினைக்கிற ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கு, ஒரு புது செக்ஷன் வந்திருக்கு. ஆனால் அவர்கள் வந்து அப்படியே டக்குன்னு பாஞ்சு போய் ஒரு மக்கள் நல கூட்டணிக்கோ அல்லது தேமுதிகவும் இருக்கிற ஒரு கூட்டணிக்கு போட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல. அதனால் அவர்களுடைய வாய்ப்பு இந்த திடீர்னு ஒரு சின்ன ஸ்லைடிங் இது வந்துன்னா கூட இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அப்படி ஒரு ஸ்லைடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் என்பது வேறு. ஓரளவுக்கு படித்து ஒரு சுய சிந்தனை உள்ள வாக்காளர்கள்ங்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. மற்றொன்று நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு நேரத்திலையும் அதிமுகவுக்கு திமுகவுக்குன்னு சொல்லி தனியான ஓட் பேங்க்கு கிடையாது. எல்லா தேர்தல்கள்லையுமே அவர்கள் யாரோடாவது அணி சேர்ந்து தான் இருந்தார்கள். இந்த அணி சேர்க்கையை வைத்துத்தான் ஓட் பேங்கை தவிர அவர்களுக்கு மட்டும் அப்படின்னு வந்து இது வரைக்கும் எந்த கால்குலேஷனும் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா, ஒரு கூட்டணியில் எல்லா கட்சிகளுடைய மொத்த ஓட் பேங்க் தான் அது. இப்போ எப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு நான் நேரம் எடுத்துக்கிறேன்னா நீங்கள் வேணால் கட் பண்ணிவிடுங்க. என்ன விஷயம் சொன்னால், இப்போ திமுகவுக்கு வந்து இவ்வளோ 10% அப்படி சொல்கிறோம். ஒரு திமுக வந்து 4 கட்சியோட 5 கட்சியோட கூட்டணி சேர்க்கிற போது அதில் வந்து காங்கிரஸ் இருக்கும், சிபிஎம் இருக்கும், சிபிஐ இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும். இவர்களுக்கு 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு 10 சீட்டுன்னு கொடுத்துட்டு மீதி அவங்க மெஜாரிட்டியாக ஒரு 120 130 140 நிற்பாங்க. அப்போ 140 சீட்டுகளில் அவங்க நிற்கிற போது அதில் வர்ற அவங்களுடைய ஓட்டோடு மட்டுமல்ல, அது இந்த கூட்டணி கட்சியுடைய ஓட்டும் சேர்ந்து தான் அதை டிவைட் பண்ணி தான் ஒரு ஓட் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர அவங்களுக்குன்னு என்ன ஓட் பேங்க் யாரும் பார்த்தது கிடையாது. நான் உங்களிடம் நீங்கள் அரசியல் பார்வையாளராக இருக்கிறப்ப ஒரு சாதுர்த்தியமாக ஒரு கூட்டணியை கட்டமைக்கிற போது வெற்றி ரொம்ப சாதகமாக அரசினுடைய எதிரான மனநிலையை கேபிட்டலைஸ் பண்ணுறதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு விவசாயிகளுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்கும், நெசவாளர்களுக்கு இருக்கும், தொழிலாளர்களுக்கு இருக்கும். அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியை தன் கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலம் ரொம்ப அழகாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் திமுக இந்த முறை நிற்கிற போது மாற்று தரப்பில் பல குரல்கள் இருக்கிறது, அது பல குழுவினரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால தான் கேட்கிறேன், இந்த எதிரான மனநிலை அப்படியே திமுகவுக்கு எப்படி போகும்னு சொல்ல முடியல. நீங்கள் எதிரான மனநிலை வந்து திமுக காங்கிரஸ் தான் போகும். மாற்று தரப்பில் இருந்த எல்லாமே வந்து தோல்வியில் மாற்றுன்னு சொல்லக்கூடியவங்க தான். நீங்கள் வந்து 2 கம்யூனிஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா வந்து அதிமுக கூட வந்து இப்போ கூட செயல் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த யூட்டிலிட்டி இல்லை. அவங்க பலத்துக்கு இவ்வளோ சீட்டு தான் கொடுக்க முடியும்னு ஜெயலலிதா டிசைட் பண்ணனால தான் அவங்க வெளியே வந்து ஒரு மாற்று அரசியலே அவங்க சொன்னாங்க. திருமாவளவனை ஒரு பொலிட்டிக்கல் லைபிலிட்டியாட்டு கருதுறாங்க. அடுத்தபடியாக அதில் வந்து வாசனை வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் இருந்தாங்க. ஏடிஎம்கே கண்டிஷனை ஒத்துக்கிடாதனால அவரும் வேற நோதர் கோன்னு தான் வந்திருக்காப்புல. இதில் வந்ததிலே டிமாண்ட் இருந்து செகண்ட் பிடிலாட்டு டிமாண்ட் இருந்து ஏற்கனவே செகண்ட் பிடிலா போனவர்னாலும் கூட தான் வந்து தன்னோட இமேஜை பார்த்துக்கிறதுக்காக தான் வந்து பிரைமரி ஃபோல்ஸாக நிற்கணும்னு நினச்ச ஒரே ஆள் வந்து விஜயகாந்த் மட்டும்தான். அவரும் வந்து ஏற்கனவே வந்து வெரி பவர்ஃபுல்லாக ஒரு சிங்கம் மாதிரி வந்தவர் ஜெயலலிதாவோட கூட்டணி போகும்போது ஜெயலலிதா எதிர்ப்பு வாக்குகளை வந்து இழந்திருக்கிறார். அடுத்தால பிஜேபி கூட கூட்டணி போகும்போது கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை இழந்திருக்கிறார். பாமக உள்ளிட்ட அலையன்ஸில் போகும்போது தலித் வாக்களை இழந்திருக்கிறார். இப்பவும் வந்து திருமாவளவன் உள்ளிட்ட அணியில் போகும்போது இப்பவும் அவருக்கு சில வாக்கு இழப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள அந்த பொட்டன்ஷியாலிட்டியும் ஸ்ட்ரக்சரும் வந்து டெபாசிட்னாலே
16.67% தேவைப்படுது. விஜயகாந்துக்கு எந்த வகையில் விஜயகாந்துக்கு வாக்கு பலத்தை பார்த்தா கூட 8% அளவுக்கு தான் வருது. ஸோ இவங்களால ஏற்கனவே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சவங்க, இவங்களால வந்து பெரிய அளவு நெகட்டிவ் வேர்ட்ஸை எடுத்துக்கிட முடியாது. செந்தில்நாதன், இதை நான் தேர்தல் ஒரு பார்வையாளனாக வைப்பது, கடந்த முறை திமுக தவறு செய்கிறது, நான் அதுக்கு ஒரு தண்டனையை தரேன் வாக்குச்சீட்டின் மூலமாக. இந்த முறை அதிமுக ஒருவேளை தவறு செய்திருப்பதாக நான் நினைக்கிறேன்னா, நான் வந்து எதற்காக திமுகவை ஆதரிக்கணும்? நான் திமுகவையே மன்னிக்கிற மனநிலைக்கு வருகிறேன் என்றால், ஒரு கூட்டணியில இருக்கிறதற்காக ஒரே காரணத்திற்காக இவங்களை நான் ஒதுக்க முடியுமா? அந்த மன்னிப்பை நான் இவங்களுக்கு வழங்க மாட்டேன்னா? நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மனநிலை வரணும் தான் நானும் விரும்புறேன். அதாவது அதிமுக இல்லைன்னா திமுக, இல்ல அப்படி திமுக கேக்குறேன். சொல்ல வரேன், திமுக இல்லைன்னா அதிமுகன்ற ஒரு அந்த பைனரிக்கு உள்ள சிக்கிக்க கூடாது, இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு. ஆனால் நடைமுறையில் நான் பார்க்குற சிக்கல் என்னன்னா, அந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அது அப்படி எமர்ஜ் ஆக மறுக்கிறது தான் நம்முடைய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஒரு 18 வயசு அது இல்லை என்ன ஆகுன்னா, ஒரு இவங்க 2 பேரும் பிடிக்காத ஒரு வாக்காளன்னு ஓட்டு போடாமல் கூட போயிடுவான். அது இந்த கட்சிக்கு வந்து இப்போ நீங்கள் அதிமுக எதிர்ப்புங்கிறது வெறுமனே கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்குமான எதிர்ப்பு மட்டும் கிடையாது. அந்த 2 கட்சியினுடைய கலாச்சாரம், அவங்களுடைய அரசியல் கலாச்சாரம், அவங்க அணுகுமுறை, அவங்களுடைய முகமாக நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதுக்கு எதிரானது. இன்னைக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து விஜயகாந்த மாற்றெல்லாம் கொண்டு வந்து வச்சிட முடியாது. ஸோ அந்த 3வது அணிங்கிறது உண்மையில இன்னொரு பொலிட்டிக்கல் கல்ச்சராக இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் தமாகாவை கூப்பிட்டு வாசனை கூப்பிட்டு போட்டுக்கிறீங்க, அப்புறம் வந்து இப்படி அதாவது வந்து சொல்கிறேன், அங்கே இடம் இல்லாதவங்களை கூப்பிட்டு இங்கே ஒரு அமைப்பு உருவாக்கும் போது இந்த புதிய வாக்காளனுக்கு இதுவுமே ஆர்வம் இல்லாத ஒரு விஷயம்தான். இதுதான் அவன் விரும்பலை. இந்த வாசனையும் இந்த விஜயகாந்த் இந்த பிரேமலதா இதே கல்ச்சர் தானே அங்கே இருக்கு, அந்த கல்ச்சர் தானே இங்கே இருக்குன்ற முடிவு தான். திமுகவை மன்னிக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய வாக்காளர்கள் மீது கடும் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இங்க வாக்குகள் கட்சிகளுக்காக இல்லை, கட்சிகளை எதிர்த்து நான் முதல்ல அதை தான் சொன்னேன். திமுக அவன் ஓட்டு போறான்னா திமுக விரும்பி அல்ல, ஜெயலலிதா வரக்கூடாது, இவங்க தான் பொட்டன்ஷியலாக இருக்கும், இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அதனால் இவனுக்கு ஓட்டு போடுறேன், இந்த முடிவுக்கு வந்து மன வருத்தத்தோடு போய் போவோம். அதே போல் அடுத்த முறை திமுகவுக்கு எதிராக அதே மன வருத்தத்தோடு போய் ஏடிஎம்கே ஓட்டு போட கலாச்சாரம் இங்கே இருக்கு. இதை நான் பாராட்டி சொல்லலை, இருக்கக்கூடிய நிலைமை. நான் அந்த கள நிலவரத்தை தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். லட்சுமி, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக முதல் சுற்றுல நீங்கள் சொன்னது வந்து ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்தில் ஒரு எழுச்சி இல்லை, நீங்க உங்களுடைய பார்வையாக முன் வச்சீங்க. நான் இந்த தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கையை அவங்க பிரச்சாரத்துல பெரிதாக பேசுறாங்க, ஒரு சூப்பர் கதாநாயகன் அப்படின்றாங்க. ஆனா ஒரு அப்சர்வரா பார்க்கிறப்ப கடந்த முறை தேர்தல் அறிக்கை கிராமங்கள் தோறும் பேசப்பட்ட அளவிற்கு மக்களிடம் பௌதியமாக பேசப்படலை. அவங்க பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட ஒரு இம்பாக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வாக்குகளாக மாறுமா? இல்லை, இப்போ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறத விட, செந்தில்நாதன் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வேவ் கிடையாது அப்படின்னாலும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கோபம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக மாறும். ஏன்னா வந்து இப்போது இந்த தேர்ட் ஃப்ரண்ட் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவாக பார்க்கப்படலை. மக்கள் நல கூட்டணியாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனும் வைகோவும் ஒரு கூட்டணியாக இருந்தவரை மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு மிகுந்த வரவேற்பு இருந்தது. என்றைக்கு விஜயகாந்தை கூட்டிக்கிட்டு வந்து எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சாங்களோ அன்னைக்கே அந்த கூட்டணியினுடைய கிரெடிபிலிட்டி உடஞ்சி போச்சு. நீங்கள் இப்போ எங்கே போய் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடங்களில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் பின்னால் கடைசியில் நிற்கக்கூடியவர்கள் வந்து கேலி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. கட்சியில் இருக்கிறவங்களா இல்லையாங்கிறத தாண்டி அவங்கள பார்த்தோம்னா அந்த கூட்டணியை பற்றின ஒரு கேலி பேச்சும், விஜயகாந்தா இவராக வந்து முதலமைச்சராக இருந்து இவர் நம்மளை வந்து வழிநடத்த போகிறாரா அப்படின்ற ஒரு கேலி பேச்சு வந்து மக்கள் மத்தியிலேயே அங்கே அந்த பிரச்சார கூட்டங்களில் நல்லாவே தெரியுது. அதையும் தாண்டி இந்த டிஎம்கேவனுடைய மேனிஃபெஸ்டோவை ஹீரோவாலாம் மக்கள் வந்து பார்க்கல. ஒரு பதிவு ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தார். அவர் எந்த பார்வையில் எழுதியிருந்தார் என்பது எனக்கு முக்கியம் இல்லை, அந்த பதிவை நான் சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்களை விட சிறப்பாக திரு விஜயகாந்த் இருப்பார் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஜெயலலிதா கருணாநிதியை விட மோசமாக இருந்துவிட மாட்டார். ஏன்னா கடந்த தேர்தலில் ஒவ்வொரு முறையும் எதிரான மனநிலை இருந்ததுன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறார். நீங்க ஏன் அப்படி பார்க்க மாட்டீங்க? விஜயகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் அதிகாரத்துல வரல, ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை. இல்ல, ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான ஆல்டர்னேட் வந்து விஜயகாந்த் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு படிப்பினையோ இல்லை அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி பேசலை, அந்த செயலாற்ற விதத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் வந்து போய் ஒரு லீடரை நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அவங்க பிஹேவ் பண்ணுற விதத்தில் இருக்குது. அதை வந்து விஜயகாந்துக்கு வந்து அந்த ஆளுமை தன்மையை இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட அதை நம்ம பார்க்க முடியல. ஏன் வந்து ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய ஜெஸ்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோம்.